அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, வாஷிங் பவுடர் மேக்கிங் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம மார்க்கெட்டை எவ்வளோ தூரத்துக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, மார்க்கெட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாம் நேரடியாக போய் மார்க்கெட்டிங் பண்ணி இந்த பிஸ்னஸில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் நார்மலாக போய் மார்க்கெட்டிங் பண்ணோம்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டி போடுற கம்பெனி எல்லாமே பெரிய கம்பெனியாக இருக்கும். ரெண்டாவது வந்து மக்கள் அந்த கம்பெனிகளுக்கே பழகிட்டாங்க. அதாவது ஏரியல், டைடு, சர்ஃபெக்சல், வேனிஷ் இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் அதிகமாக அவங்க வந்து பழக்கப்பட்டுட்டாங்க. அவங்க வாயில் வர்றது இந்த 3 பொருட்கள் தான். இந்த 3 பொருட்கள் கடையில் போய் ஏதாவது ஒரு பொருளை அவங்க கேட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. சில பேர் தான் எனக்கு கம்மியான அமௌண்ட்டில் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மக்கள். ஸோ மக்கள் மத்தியில் நம்ம வந்து நம்ம பொருட்களை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். நம்மளோட பிராண்டோட பேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேர் வந்து ஒரு சிம்பிளான பேராக இருக்கணும். நம்ம கம்பெனி பேர் நம்ம என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம பேர் வச்சுக்கலாம், நம்ம ஒய்ஃப் பேர் வச்சுக்கலாம், டாட்டர் சன்னு ரிலேஷனில் இருக்கிற யார் வேணாலும் வச்சுக்கலாம், சாமி பேரை கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த பிராண்டோட பேர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து காமனான பேராக இருக்கணும். எல்லோரும் ஈஸியாக வாயில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பேராக இருக்கணும். அதாவது படித்தவங்களும் சரி, படிக்காதவங்களும் சரி, அந்த அவங்களோட வாயில் வந்து அந்த பேர் வந்து டக்குன்னு நுழையிற மாதிரி பேராக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, அதோட பேக்கிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேக்கிங் வந்து நல்ல லுக்காகவும் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதாவது பேக்கிங் கலர் வந்து நார்மலாக மட்டமாக போடாமல், ரொம்ப ஹையாகவும் போடாமல், மீடியமான ரேஞ்சில் வந்து பேக்கிங் போட்டுக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம பேக்கிங்கில் வந்து ஆரம்பத்தில் இந்த பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே பார்த்திங்கன்னா ₹1 பாக்கெட்டில் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. சர்ஃபெக்சலும் சரி, ஏரியலும் சரி, டைடும் சரி, ₹1 பாக்கெட்டில் போட்டாங்க. அந்த ₹1 பாக்கெட்டில் போட்டனால தான் அவங்க இந்தியாவில் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய கம்பெனி ஆக முடிஞ்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ₹2 பாக்கெட் போட்டாங்க, அதுக்கடுத்து ₹10 பாக்கெட் போட்டாங்க, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ₹20 பாக்கெட் போட்டாங்க. அப்புறம் அரை கிலோ, 1 கிலோ இந்த ரேஞ்சில் வந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 கிலோ வரையும் விற்றுட்டு இருக்கிறாங்க, 6 கிலோ வரையும்லாம் வந்துருச்சு. ஸோ நாமளும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட பிராண்டை வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம போய் எப்படி மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இவங்க இன்னமுமே என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பெரிய பிராண்டட் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்திக்கிறது மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து இப்படிலாம் உங்களோட துணிகளை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் தேவையில்லை. இந்த பொருளை வந்து ஊற வைங்க, ஊற வச்சதுக்கப்புறம் லைட்டாக தேய்ச்சா போதும், உடனே கரெல்லாம் போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சர்ஃபெக்சல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் கொடுக்குறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கரை நல்லது அப்படின்னு ஒரு ஆட் கொடுக்குறாங்க. ஏரியல்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி என்ன ஆட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, நாங்கள் இந்தியாவுக்குள்ளே விடாப்படியான கரைகள்லாம் தேடி போயிட்டு இருந்தோம். அந்த விடாப்படியான கரைகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒரே செட்டில் கொண்டு வந்து அதை வந்து நாங்கள் பேக் பண்ணிட்டோம். பேக் பண்ணி அந்த வேக வச்ச கரைகளை வந்து இப்போ நம்ம வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாஷ்லேயே போயிடுது அப்படின்னு சொல்லி ஏரியலோட விளம்பரத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து டைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைடு வந்து மேக்னெட்டிக் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போட்டு ப்ரெஷ்ஷில் போட்டு தேய்க்கவே தேவையில்லை, அதாவது ரொம்ப நேரம் தேய்க்க தேவையில்லை, ஒரே தடவை தேய்ச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் இந்த சர்ஃபெக்சல் டைடு எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ளேயே இவங்க போட்டி போடுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சர்ஃபெக்சல் கம்பெனியும் சரி, டைடு கம்பெனியும் சரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே ஓப்பனாகவே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங்னா விளம்பரத்தில் வந்து இவங்க பெஸ்ட்டாக அவங்க பெஸ்ட்டாக அப்படின்னு ஒரு கம்பெனிக்காரங்களே வந்து இவங்களை தாக்குறாங்க, இன்னொரு கம்பெனிக்காரங்க அவங்கள தாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடிசிக்கு கீழே வந்துட்டு தான் இருக்குது. சேல்ஸ் அதிகமாகறதுக்காக இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து இந்த மார்க்கெட்டில் எந்த பொருள் வந்து நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்லாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. மக்கள் வந்து யூஸ் பண்ண பொருட்களில் இது நார்மலாக வந்து அழுக்கு போயாகணும், அதுதான் முக்கியம். ஸோ நம்ம அதை தான் கவனம் செலுத்தணும். இந்த அழுக்கு போகிறனால இந்த வாஷிங் பவுடர் வந்து எத்தனை மக்கள் வாங்குறான்னு பார்த்தா இன்றைக்கி எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அழுக்கு வந்து சட்டையில் இருக்கிற அழுக்கு, காலரில் இருக்கிற அழுக்கு போகுமான்னு பார்த்தா காலரில் இருக்கிற ஆளுக்கு மட்டும் போகவே போகாது. ஏன்னா அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா லிக்யூட் மாதிரி ஒரு வாஷிங் பவுடர்லாம் கொண்டு வந்துருக்காங்க. அந்த வாஷிங் பவுடர்லேயே லிக்யூட் மாதிரி கொடுத்துட்டாங்க. அந்த லிக்யூட் வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு அதில் ஊற வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணால் போதும், சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாஷிங் மிஷினில் போட்டாலும் சரி, திரும்ப வந்து நம்ம காலரை வந்து கையில் தான் ப்ரெஷ் வச்சு தேய்ச்சாக வேண்டியது இருக்குது. என்ன பவுடர் வாங்கி போட்டாலும் சரி, என்ன ப்ரெஷ் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம கையில் தேய்ச்சா மட்டும்தான் காலர் அழுக்கு போகுது. ஸோ இந்த பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான இன்க்ரீடியன்ட் வச்சுருக்காங்க. ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா 23 இன்க்ரீடியன்ட் வச்சுருக்காங்க, இன்னொரு கம்பெனி பார்த்தா 12 வச்சுருக்காங்க, இன்னொரு கம்பெனி பார்த்தா 11 வச்சுருக்காங்க, இன்னொரு கம்பெனி பார்த்தா 21 ரா மெட்டீரியல்ஸ் வந்து மேக் பண்ணிவிட்டு இவங்க வந்து போட்டுட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக பண்ணுறதே கிடையாது. காலரில் இருக்கிற ஆளுக்கு மட்டும் போகவே போகாதுங்க. அது நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். காலரில் இருக்கிற ஆளுக்கு என்றைக்குமே போகாது. அதுக்கு பதிலாக தான் இவங்க வந்து நாங்கள் காலரில் இருக்க ஆளுக்கு போக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விளம்பரப்படுத்தாமல் இவங்க நார்மலாகவே வந்து இத்தனை கரைகளை தேடி போகிறோம், நாங்கள் இத்தனை ஏரியாவுக்கு போனோம், நீங்கள் ஒரே வாசலில் சரி பண்ணிடலாம், நீங்கள் இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்மளை மேலும் மேலும் முட்டாளாகிட்டே இருக்கிறாங்க. சரி, இந்த பிஸ்னஸை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களோட மார்க்கெட்டிங்காகவே இருக்க போகுது. காலர் ஆளுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷில் தேய்ச்சாலும் போயிடும், அப்படி இல்லாட்டி நீங்கள் ஊற வச்சாலையும் போயிடும், அதுவும் இல்லாட்டி நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டாலே உங்கள் காலரில் இருக்கிற அழுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 11 மெட்டீரியல்லேருந்து அதிகபட்சமாக 23 மெட்டீரியல் வரையும் போட்டுட்டு இருக்கிறாங்களே ப்ரோ. நாம் வந்து அவங்களோட சேர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு
நம்மளோட கம்பெனி வந்து டெவலப் பண்ணி கொண்டு போக முடியுமா அப்படின்னா, நான் சொல்கிற முக்கியமான பாயிண்ட் அதுதான். உங்கள் பிராண்டோட பேர் வந்து காமனான பேரை வைங்க. உங்கள் ரிலேஷன் பேரோ இல்லை உங்கள் பேரோ உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பேரோ வைக்காதீங்க. ரெண்டாவது பேக்கிங் வந்து நார்மலான பேக்கிங் வைங்க. இது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நம்ம வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியோட போட்டி போடுறோம். ரெண்டாவது நம்ம அவங்களோட டைரெக்டாக போட்டி போகிறது கிடையாது. ஆனால் நம்ம ஏரியாவில் வந்து அவங்க மக்கள் மனதில் வந்து அவங்க பதிஞ்சிட்டாங்க. அதுக்கு பதிலாக நாம் பதியணும் அப்படின்றப்ப அந்த பேரும் நமக்கு மார்க்கெட்டிங்கும் ரொம்ப முக்கியம். அந்த பேரோட சேர்த்து அதில் இருக்கிற அந்த பேக்கிங்கும் நமக்கு ரொம்ப முக்கியமாகுது. அது மட்டும் கிடையாது, இந்த காலரில் இருக்கிற அழுக்க நம்ம போக வச்சிட்டோம்னா ஈஸியாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்கள் பொருட்களை அதிகமாக விற்றுக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்றது ஒரு உண்மை. நாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள மாதிரி 23 பொருளெல்லாம் அந்தளவுக்குலாம் போயிலாம் நாம் வந்து ரா மெட்டீரியல் வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தேவையே கிடையாது. நாம் வந்து சாதாரணமாக ஒரு 10 பொருள், இந்த 10 பொருளையும் நீங்கள் ஹை குவாலிட்டிலையும் வாங்கலாம், லோ குவாலிட்டியும் வாங்கலாம். அதாவது நான் சொல்கிறது வந்து இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஐட்டமாக இருந்தாலும் போதும், இந்த 10 ஐட்டத்தை வாங்கி நீங்கள் நார்மலாக ஒரு மிக்சர் மிஷின் வச்சுருந்தா போதும், வேறு எந்த மிஷினுமே வைக்க தேவையில்லை. அதாவது பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்டுமே அவங்களே மேக் பண்ணுறாங்க. அதுக்கெலாம் ஒரு மிஷின் தேவைப்படுது. கடைசியாக ஒரு மிக்சர் மிஷின் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் ரோல் பண்ணி வந்து அவங்க வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியில் பேக்கிங் பண்ணுறாங்க. நமக்கு அந்த மாதிரிலாம் தேவையில்லை. நம்ம அந்த ரேஞ்சுக்கெலாம் போகணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி எல்லாமே அவங்களாவே மேக் பண்ணுறாங்க. நாம் வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தா நம்ம ஹோல்சேலாகவே வாங்கினோம்னா நமக்கு ரொம்பவே லாபம் கிடைக்கும். சரி, இந்த மாதிரி வந்து 10 பொருட்கள் வந்து நம்ம ஹோல்சேல் பையலாகவே பை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரே ஒரு மிக்சர் மிஷினில் வச்சு இந்த 10 பொருளையுமே ஆட் பண்ணி நம்ம வந்து ரோல் டைப்பில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணது வந்து டேரெக்டாக நம்ம பேக்கிங் பண்ணிவிட்டு நம்மளோட பிராண்டோட போட்டுக்கிட்டு நம்ம வந்து மார்க்கெட்டிங்கு போய் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து நான் பயன்படுத்தணும்னு சொன்ன 3 விஷயங்களை நீங்கள் மறந்துடாதீங்க. ஒன்று, பேர் வந்து காமனான பேராக இருக்கணும், எல்லாத்து வாயிலையும் நுழையிற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது வந்து பேக்கிங் வந்து ஒரு மீடியமான பேக்கிங் பண்ணுங்கள். ரொம்ப ஹையாகவும் போவேனா, ரொம்ப லோவாகவும் போவேனா, ஒரு நல்ல எல்லாத்தையும் கவனம் ஈர்க்கிற மாதிரி ஒரு கலரில் நம்ம வச்சாகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலரில் இருக்கிற அழுக்கு போக வைக்கிறோம். இது வந்து நம்ம இந்த 10 பொருள் நீங்கள் இருக்கிறதுலே ரொம்ப லோ குவாலிட்டியில் ரா மெட்டீரியல் வாங்கி நீங்கள் இந்த 10 பொருளை மிக்ஸ் பண்ணாலே போதும், கண்டிப்பாக காலரில் இருக்கிற அழுக்கு போயிடும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலோட மொத்த செலவு ஒரு கிலோக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ரூபாலேருந்து 26 ரூபா தான் ஆகுது. ஆனால் ஒரு கிலோ வந்து எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 55 ரூபாலேருந்து 60 ரூபா வரை விற்கிறாங்க கடையில். நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்போம், நமக்கு அதோட ரேட் எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த 10 பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளே ரா மெட்டீரியலாக ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ தாங்க செலவாகுது, இதுக்கு மீறி செலவாகவே ஆகாது. பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 11 பொருள்லேருந்து 23 பொருள் வரையும் ஆட் பண்ணுறாங்க. நாம் அத்தனை பொருள் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த 10 பொருள் மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னாலே போதும், நமக்கு வேறு எதுவுமே தேவையே கிடையாது. வாஷிங் பவுடர் வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து 10 மெட்டீரியல் தான் தேவைப்படுது அப்படின்னு சொன்னேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 10 கிலோவுக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்றனால அதுக்கு உண்டான அளவுகளை நான் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. அதோட டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நான் எந்த மாதிரி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளாக சொல்கிறேன். ஆனால் அதோட நேம் வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து அந்த நேமுக்கு உண்டான ஃபுல் ஃபார்ம் வந்து டிஸ்பிளேல வந்து நான் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன். எனக்கு வந்து அந்த பேர்கள் வந்து வாயில் நுழையலை. ஏன்னா எனக்கு நான் தமிழ் மீடியம் சுத்த தமிழில் படித்தனால எனக்கு அந்த பேர்கள் மட்டும்தான் நுழையல. அதனால் வந்து இது எல்லாமே நான் ஷார்ட் ஃபார்மில் சொல்லிடுறேன். ஆனால் டிஸ்பிளேல நீங்கள் பார்க்கும்போது அது ஃபுல் ஃபார்மில் இருக்கும். சரி, இப்போ அந்த 10 பொருட்கள் 10 கிலோவுக்கு தேவையான அளவுகளை பார்த்துடலாம். முதல் பொருள் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் சோடா. இந்த காஸ்டிங் சோடா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சில ஏரியாவில் வாஷிங் சோடான்னு சொல்கிறாங்க, காஸ்டிங் சோடான்னு சொல்லுவாங்க. இன்னொரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடா ஆஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த காஸ்டிங் சோடா எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோவுக்கு வந்து 5 கிலோ காஸ்டிங் சோடா தேவைங்க. நோட் பண்ணிங்க, 10 கிலோவுக்கு 5 கிலோ காஸ்டிங் சோடா நமக்கு தேவை. ரெண்டாவது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் சலோரி அப்படின்னு ஒரு மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 1 கிலோ நமக்கு தேவை. 10 கிலோ மேக் பண்ணுறதுக்கு 1 கிலோ தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக செல்ஸ் லிக்யூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிக்யூட் தான் தேவை. இதுதான் நமக்கு நுரையை வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கும். இந்த மூணாவது இந்த செல்ஸ் லிக்யூட் அப்படின்ற பொருள் நமக்கு 400 ml தேவை. நாலாவது பொருள் வந்து டிஎஸ்பி அப்படின்னு ஒரு மெட்டீரியல். இது வந்து நமக்கு 1 கிலோ தேவை. அஞ்சாவது ஒரு பொருள் வந்து STPP அப்படின்னு சொல்கிற ஒரு மெட்டீரியல். இதுவும் நமக்கு 1 கிலோ தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது தினோபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் தான். இது வந்து நம்ம வாட்டர் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த தினோபால் அப்படின்ற மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். இந்த விம் பார் லிக்யூட் பார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சோப் ஆயில் மாதிரி தான் இருக்கும். சோப் ஆயிலே தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஏழாவது மெட்டீரியலான தினோபால் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 200 ml தேவை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜி சால்ட் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் எட்டாவது. இந்த ஜி சால்ட் அப்படின்றது கோபால் சால்ட்டு. இது எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோ தேவைப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸுன்றது நம்ம சென்ட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது நம்ம மூலப்பொருளாக யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம ஸ்மெல் வந்து நல்லா ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கணும், நல்லா நறுமணமாக இருக்கணும். அதாவது மல்லிகைப்பூ மணத்தில் இருக்கணும், ரோஜா மணத்தில் இருக்கணும், எலும்பிச்சை மணத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. 10ஆவதாக என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கலர் கிரானுவல்ஸ். இந்த கலர் கிரானுவல்ஸ்ன்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் அந்த பவுடர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் நார்மலாக வீட்டில் வந்து நம்ம எல்லாருமே வாஷிங் பவுடர் கையில் அள்ளியிருப்போம். அள்ளுன்னு போது பார்த்தீங்கன்னா ஒயிட்டான பவுடரில் இந்த சின்ன சின்னதாக புள்ளி புள்ளியாக
வந்து கலராக ஒரு சின்ன சின்ன கடுகு மாதிரி இருக்கும். அது வந்து கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும். அந்த மெட்டீரியல் தான், வேறு எந்த மெட்டீரியலுமே கிடையாது. இந்த 10 பொருளையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம கையிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் மிக்ஸ் பண்ணுறவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இபி டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற க்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப கெட்டியான க்ளவுஸ். அந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணிங்க. ஏன்னா இதில் வந்து காஸ்டிங் சோடா இருக்குது, ஆசிட் சோடாவில் இருக்குது, செல்ஸ் லிக்யூடுன்னு இருக்குது. இந்த 3 பொருளுமே பார்த்தீங்கன்னா நம்ம கையை வந்து ரொம்ப எரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த காஸ்டிங் சோடா இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம கையவே ஓட்ட போடுற ரேஞ்சுக்கு அதோட பவர் இருக்கும். ஸோ அதனால வந்து கவனமாக இருந்துக்குங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. அது வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி ஒன்றா போட்டுட்டிங்கன்னா அதுவே ஃபுல்லாக ரோல் பண்ணி நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். அதை வந்து நம்ம டேரெக்டாக பேக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க விஷயமே, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த 10 பொருளுக்கும் உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 23 ரூபா தான் செலவாகும். சில சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 10 மெட்டீரியலுமே உங்களுக்கு 18 ரூபாய்க்குள்ளே முடிச்சிடும். நம்ம கார்பெட் கம்பெனிஸ்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 1 கிலோ வாங்கினா 1/2 கிலோ ஃப்ரீ அப்படின்ற ஆஃபர் வந்து இப்போ அமேசானில் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் வந்து டிவியில் ஆடில் பார்ப்பீங்க, 10% எக்ஸ்ட்ரா சோப்பு நாங்கள் கொடுக்குறோம், 100 கிராம் ஃப்ரீயாக நாங்கள் சோப் கொடுக்குறோம். அதாவது ஆல்ரெடி இருக்கிற சோப்புக்கு 100 கிராம் எக்ஸ்ட்ரா சோப்பு ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, 100 கிராம் எக்ஸ்ட்ரா பவுடர் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. அப்போலாட்டி 60 ரூபா, 1 கிலோ வந்து 60 ரூபான்ற ரேஞ்சுக்கு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற அந்த வாஷிங் பவுடர் வந்து திடீர்னு பார்த்தா 50 ரூபா, 55 ரூபா, 45 ரூபா இந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த வாஷிங் பவுடர் வந்து 1 கிலோ அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பேக்கிங் பண்ணுவாங்க. ஆனால் அதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆஃபரில் போட்டுருவாங்க. சரி குறைஞ்சிருச்சு அப்படின்றக்கோசரம் 60 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி அவங்க கிலோ வந்து கூட்ட மாட்டாங்க, அவங்க 1 கிலோ பேக்கெட் தான் பண்ணுவாங்க. அதுக்கு பதில் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, ரேட்டை குறைச்சிக்கிட்டு அதை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி அடிச்சிடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் டிஸ்கவுண்ட்டே கிடையாது. அவங்களோட பொருட்கள் விலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா அதே விலையில் தான் போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஏதாவது தனியாக ஒரு ஆஃபர் மாதிரி போட்டு நம்மகிட்ட வசூல் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பொருட்கள் ரேட்டு, ரா மெட்டீரியலோட ரேட்டு குறையும் போது பார்த்தீங்கன்னா 5%, 10%, 20%, 100 கிலோ 100 கிராமு, 200 கிராமு, 1/4 கிலோ, 1/2 கிலோ இந்த மாதிரி ஆஃபரும் போட்டுருவாங்க. அப்போ இல்லாட்டி ப்ரைஸில் ரேஞ்செல்லாம் கம்மி பண்ணிடுவாங்க. அந்த சமயத்தில் அதிகமாக விற்கணும் அப்படின்றக்காக இல்லை, அவங்களோட சேல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றக்காக இல்லை, அவங்களோட ரா மெட்டீரியலோட ரேட்டு குறைஞ்சிருச்சு, அதனால தான் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்றத உண்மை. இந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். நான் சொன்ன அந்த 3 மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஸோ உங்கள் பிராண்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா காமனான பேராக வைங்க. அதுக்கு பேக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு காமனான ஒரு கலரில் கொடுங்க. அது மக்கள் மனசில் நல்லா நிற்கிற மாதிரி இருக்கணும். 3வது பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த கடையில் போய் பேசினாலும் சரி, எந்த இடத்துல போய் மார்க்கெட்டிங் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து இந்த காலரில் அழுக்கு போகும் அப்படின்னு நீங்கள் சொல்லி பேசுங்க. நான் ஏன் திரும்ப காலரில் இருக்கிற ஆளுக்கு போகும்னு நான் சொல்கிறேன்னா, இதுவரை இருக்கிற எந்த மெட்டீரியலுமே சரி காலரில் இருக்கிற ஆளுக்கு போகவே போகாது. அது லிக்யூடாக இருந்தாலும் சரி, பவுடராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது போகவே போகாது. ஸோ இந்த 10 பொருளை நீங்கள் பயன்படுத்தி தாராளமாக துணியில் ஊற வச்சிங்கன்னா, தண்ணியில் இந்த பவுடர் போட்டு துணியை ஊற வைங்க, காலரில் இருக்கிற அழுக்கு கண்டிப்பாக போயிடும். ஸோ காலரில் இருக்கிற அழுக்கு போகும் அப்படின்றது ஒரு பெரிய மார்க்கெட்டிங். நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா பாக்கெட்டு, 5 ரூபா பாக்கெட்டு, 10 ரூபா பாக்கெட்டு இந்த மாதிரி ஆரம்பிங்க. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியலும் சரி, சர்ஃபெக்ஸும் சரி, டைடும் சரி, இந்த 3 பிராண்டுமே ஆரம்பத்தில் வந்து 1 ரூபாயிலிருந்து தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த 2 ரூபா பாக்கெட்டில் தான் இருக்குது. அது கம்மியான பாக்கெட்டில் இருக்கிறதே கிடையாது. நீங்கள் 1 ரூபா பாக்கெட்டில் போடுங்க. அந்த 1 ரூபாயில் வந்து 10 கிராம், 20 கிராம் இந்த மாதிரி கணக்கில் வந்து போடுங்க. ஏன்னா நமக்கு 1 கிலோவே வந்து பார்த்திங்கன்னா 18 ரூபாயிலேருந்து 23 ரூபாய்க்குள்ள தான் ஆக போகுது. நம்ம கடைக்காரங்களுக்கு ஹோல்சேலாக சேல்ஸ் பண்ண மட்டும் தான். மற்ற கம்பெனி மாதிரி கிலோ வந்து 50 ரூபாய்க்கு, 60 ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போகிறோம். நாமளே டேரெக்டாக போய் கடைகளில் போட்டு விட்டுருக்குறோம். அப்படின்றனால நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, தாராளமாக 10 கிராம், 20 கிராம், 30 கிராம் கூட நம்ம 1 ரூபாய்க்கு கொடுக்கலாம். நமக்கு லாபம் தான் கிடைக்கும், நஷ்டம் கிடைக்காது. நீங்கள் வந்து இந்த மாதிரி பொருட்களை மிக்ஸ் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த பேக்கேஜிங்லாம் நீங்கள் விட்டுறாதீங்க. 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, அதுக்கடுத்து 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ இந்த ரேஞ்சுக்கு போங்க. 1 கிலோவுக்கு மேலே போக வேணாம். ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஃபார்முலாவை தெரிஞ்சுட்டு வர பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் போட்டி போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபீல்டில் இறங்கி மார்க்கெட்டிங் வேலை செய்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொருட்களை வாங்கி மிக்ஸ் பண்ணிடுறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஆரம்பத்தில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோ பாக்கெட் தான் போடுறாங்க. அதில் தான் அவங்க ஃபெயிலியரே ஆகுறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். ஸோ நீங்கள் வந்து 1 ரூபா, 5 ரூபா, இல்லாட்டி 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ இந்த மாதிரி மெயின்டைனாக போட்டுவாங்க. எடுத்தோன்னே 2 கிலோ போட்டுட்டு அந்த 2 கிலோ போட்டு ஒரு ஆம்னி வேனில் வந்து நீங்கள் போய் கடைக்காக மார்க்கெட்டிங் பண்ணிட்டு நீங்கள் இதை வாங்குங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே வாங்க மாட்டாங்க. கடைக்காரங்க வாங்கி வச்சா கூட மக்கள் போய் வாங்கணும், மக்கள் வாங்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து கம்மியாக தான் தேவைப்படும். 2 கிலோ அப்படின்றது தேவைப்படாது. 2 கிலோன்றது 2 கிலோ பாக்கெட்டாக வாங்கினா 100 ரூபா கொடுத்துட்றாங்க. அந்த 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அப்போ இல்லாட்டி ஏதோ ஒரு சில்வர் பாத்திரம் ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. மக்கள் வந்து அதை பார்த்துட்டு தான் வாங்குறாங்களே தவிர 2 கிலோ அப்படின்னு தனியாக வந்து ஆஃபர் இல்லாத சமயத்தில் வந்து மக்கள் போய் வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லா சமயத்துலையுமே அந்த ஆஃபர் போட முடியாது. 1 கிலோ 2 கிலோ பாக்கெட்டுக்கு வந்து சோப்பு ஃப்ரீயாக கொடுக்க முடியாது, சில்வர் பாத்திரம் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 ரூபா பாக்கெட் போடுங்க, 2 ரூபா பாக்கெட் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 ரூபா பாக்கெட்டே போதும். 1 ரூபா பாக்கெட்டு, 5 ரூபா பாக்கெட்டு, 10 ரூபா பாக்கெட்டு. இதில் வந்து டிஃப்ரென்ஸாக நீங்கள் எடையை வந்து கூட்டி வைங்க. மற்ற கம்பெனி கொடுக்குறத விட நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா 1 கிலோவே வந்து நமக்கு 18 ரூபாயிலேருந்து 23 ரூபாய்க்கு
ரூபாய்க்குள்ளே தான் நமக்கு செலவே வரப்போகுது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு லாபம் எடுத்துடலாம். ஸோ ரூ. 1 பாக்கெட்டு, ரூ. 5 பாக்கெட்டு, ரூ. 10 பாக்கெட்டு, 100 கிராமு, 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ இந்த ரேஞ்சில் நிறுத்திங்க அதுவே போதும். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக பிடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக கையிலையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அப்படி மிஷின் வாங்கி நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்து செய்யுங்க. கண்டிப்பாக நம்ம லாபம் பெற முடியும். எத்தனையோ பேர் வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க. ஃபெயிலியர் ஆனவங்க கூட இந்த வீடியோ எடுங்க. உங்கள் பேக்கேஜிங்கை மாற்றுங்க. ரூ. 1 பாக்கெட்டில் போடுங்க, ரூ. 5 பாக்கெட்டில் போடுங்க, அடுத்து ரூ. 10 பாக்கெட்டில் போடுங்க, அடுத்து 100 கிராம், 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ இந்த ரேஞ்சில் நீங்கள் போட்டு உங்கள் பிஸ்னஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் 2 கிலோவில் தான் போட்டுட்ருப்பீங்க, 1 கிலோவில் போட்டிருப்பீங்க. எடுத்தோன்னே அந்த ரேஞ்சுக்கு போகாதீங்க. கம்மியான ரேட்டில் இருந்து வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய கம்பெனியே பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாங்கன்னா நம்ம கையில் வந்து சானிடைசர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சானிடைசர் வந்து பாட்டிலில் தான் விற்றுட்டு இருந்தாங்க. ₹100 ₹200 இந்த ரேஞ்சில் விற்றுட்டு இருந்தாங்க. அந்த பெரிய கம்பெனி என்ன செய்ய ஆரம்பிச்சுன்னா ₹2 ஷாம்பு ஷேர் மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு ₹40,000 கோடி பிஸ்னஸை அவங்க கையில் எடுத்தாங்க. அந்த ₹40,000 கோடி பிஸ்னஸ் அப்படின்னு அவங்க டார்கெட் பண்ணதில் இந்த ₹2 பாக்கெட்டுன்றது சாதாரணமாக ஒரு கிராமத்தில் இருக்கிற ஆளுலேருந்து பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் ஓனர்ஸ் வரையும் அந்த ₹2 பாக்கெட்டுன்றது தாராளமாக வாங்க முடியும். ஏன் இந்த ₹1 பாக்கெட் ₹2 பாக்கெட் நான் போட சொல்கிறேன், இந்த கம்பெனி ஏன் ₹2 பாக்கெட்டில் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைக்கோடியில் உள்ள ஒரு மனிதனும் வாங்கணும் அப்படின்னா அந்த ₹1 ₹2 தான் சாத்தியமாகுமே தவிர எடுத்தோடனே நீங்கள் ₹100 பாக்கெட் ₹200 பாக்கெட்னு போனீங்கன்னா அதில் உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக சேல்ஸ் ஆகாது. உங்கள் பிஸ்னஸ் வளர்ந்துக்கிட்டே போகாது. அந்த சானிடைசர் கம்பெனி இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணலான்னு பார்த்தாங்க. அதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா லண்டன், பிலிப்பைன்ஸு, சீனா இந்த கம்பெனிகள்லாம் வந்து போட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணனால இப்போ வந்து அது நம்ம இந்தியாவுக்குள்ளே வராமல் அப்படி இந்தியாவிலேருந்து மேக் பண்ணி ஃபாரின் கொண்டு போயிட்டுருக்காங்க. நல்ல ஒரு மார்க்கெட்டிங் போயிட்டுருக்குது. அது ஸ்டார்டிங்லேயே கொரோனா ஃபஸ்ட்டு அலையிலேயே பார்த்தீங்கன்னா ₹40,000 கோடி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ₹1,00,000 கோடி தாண்டிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A to Z எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அளவில் ஒரு ரேட்டில் இருக்குது அப்படின்றனால தான். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குற தகவல் எல்லாம் போதுமானதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் தான் எனக்கு மேலும் மேலும் இந்த மாதிரி உற்சாகத்தை கொடுத்து புது பிஸ்னஸ் நான் உங்களுக்கு சொல்லி அந்த பழைய பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு புது மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து ஒரு மார்க்கெட்டிங்கும், ஒரு டிசைனு, ஒரு சேல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்த எல்லாத்துக்குமே நன்றி.